இங்க கூடியிருக்க பக்த கோடிகள் பாக்கியம் செஞ்சவர்கள். அதாவது என்ன சம்ரோக்ஷணம் அப்படின்றது நம்ம மாசம் மாசம் பண்ண போறது. மாசாந்திர உற்சவம் தனி, ஒரு ஆலயம் மட்டும்தான் நித்திய உற்சவம். அர்ச்சகர் பண்ணக்கூடிய நித்திய கைங்கரியம், நித்திய ஆராதனம். பக்ஷோத்சவம் ஒரு பக்ஷம் 15 நாள், ஒரு பட்சத்துல வரக்கூடிய உற்சவம். அதனால மாசாந்திர நட்சத்திர உற்சவங்கள் சிரவணம், மூலா நட்சத்திரம், சித்ரா, சுவாதி அப்படின்னு. வருஷாந்திர உற்சவங்கள் இப்ப சுதர்சன ஜெயந்தி, நரசிம்ம ஜெயந்தி, அது மாதிரி வருஷாந்திர உற்சவம். ஆனா இந்த மாதிரி சம்ரோக்ஷணம் கும்பாபிஷேகம் அப்படின்னா குறைஞ்சது நம்ம 12 வருஷ காலம் காத்துட்டு இருக்கணும். ஆனா இப்ப நம்மளுக்கு கொஞ்சம் கூடுதலாவே ஆயிடுச்சு. 14 வருஷம் 15 வருஷம் இது ஆரம்பம். 2009ல இது மாதிரி கொண்டாடினோம். இப்ப 2024 இந்த 2024ல இந்த விசேஷமான மகோத்சவத்தை நம்ம வெள்ளிக்கிழமை சாயந்தரத்திலிருந்து நேற்று சாயந்தரத்திலிருந்து கொண்டாடுகிறோம். நாளை காலை விசேஷமா குறித்த லக்னத்துல 10:30 மணிக்கு மேல் 11:30 மணிக்குள் விசேஷமான மகா சம்ரோக்ஷண வைபவங்கள், வேத திவ்ய பிரபந்த சாத்துவரைகள் எல்லாமே நடைபெறும். அதே மாதிரி சாயந்தரம் திருவீதி புறப்பாடுலாம் வச்சிருக்கா. இப்ப பெருமாளுக்கு சயனாதி வாசம், அதாவது என்ன சுவாமி டெய்லி தான் சயனம் பண்றோம்னா டெய்லி பெருமாள் உற்சவர்லாம் படிக்க வச்சு அர்ச்சகரால பண்ண முடியாது. ஏன்னா இருக்கிறது ஒரு அர்ச்சகர், அவர் உற்சவர்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதாவது என்ன பண்ணுவா, செல்வது குட்டி பெருமாள் அவருக்கு தான் டெய்லி சயனம் பண்ணுவா, உற்சவருக்கு பண்ண மாட்டா. ஆனா இப்ப சம்ரோக்ஷணம் பண்ற இன்றைய தினம், நாளை காத்தாலே சம்ரோக்ஷணம் ஆயிடுச்சு அப்படின்னா பெருமாளோட எதிர் தான் என்னன்னா பக்தாலே. அதுதான் ஆண்டாள் பாடிப்பார், தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவா என்று ஆராய்ந்து அருளேலோரம் பாவாய். தேவாதி தேவன் பெருமாள் நாம் சேவித்தால், நம்ம போய் சேவிக்கிறோம், நம்ம குறையெல்லாம் திருவடி வாரத்தை சொல்றோம். ஏன்னா அவன் தான் குறையொன்றும் இல்லை கோவிந்தனாச்ச, குறையே இல்லை. நம்ம குறையெல்லாம் வாங்கிக்கிறான், எல்லாத்தையும் பூர்த்தி பண்றானா கிடையாது. ஆவா என்று ஆராய்ந்து அருளேலோரம் பாவாய். ஏன்னா இவன் 100 கேட்கிறான், இவன் இதுக்கு கேட்கறதுக்கு இவனுக்கு என்ன இது இருக்கு, இவ்வளவு தர்மம் பண்ணியிருக்கானா, இவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கானா, பெருமாள் எல்லாத்தையும் 6000. அப்புறம் தான் அருளேலோரம் பாவாய், வரத்தை தரக்கூடியவன் வரதராஜன். அது மாதிரி பெருமாள் நாளையிலிருந்து நம்மள பக்தாள்களை தாக்கக்கூடியவர். அதுக்கு இன்னைக்கு அவருக்கு மகா சயனாதிவாசமா விசேஷமான புஷ்பாலங்காரங்கள், நம்ம எப்படி தலகாணி மெத்தையெல்லாம் போட்டு போமோ அது மாதிரிலாம் போட்டுட்டு விசேஷமா பெருமாள் நாச்சியார் தான் கூட இருந்துட்டு, தாயார் ஆண்டார் ஸ்ரீதேவி பூமிதேவி எல்லாம் ஏக சிம்மாசனத்துல விசேஷமான பெருமாளுக்கு நம்ம எப்படி பக்ஷணங்கள் எல்லாமே பண்ணுவோம், அது மாதிரி பெருமாளுக்கு ஸ்வீட்டு பழங்கள் எல்லாமே வச்சு பக்தாளுடைய உங்களுடைய உபச்சாரங்கள். இவ்வளவு நேரம் இத்தனை பேரும் அங்கேயும் தரிசனம் பண்ணிட்டு இங்கேயும் கூடி இருந்து எல்லாரையும் சயனாதிவாசத்தை சேவிச்சுட்டு தான் போகணும்னு இருக்கு. அது மாதிரி பெருமாள் வேண்டியதை பக்தாளுக்கு நிரவதிகமாக சேமத்து, தைரியம், வீரியம், விஜயம், ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், பிரசாதங்கள் எல்லாம் பக்தாளுக்கு வேண்டியதே. பெருமாள் அவன் எப்படி குறையில்லாம இருக்கானோ பக்தாளுக்கு குறையில்லாமல் அனுகிரகம் பண்ணணும். இப்ப சயனாதிவாசம் தரப்பா பெருமாள் வந்தா, ஏன்னா ஒரு இது பண்ணுவோம், ஒருத்தர் சந்தோஷமா இருக்கும் போது நம்ம போய் ஒரு கோரிக்கையோட அவர்கிட்ட போறோம் அப்படின்னா சந்தோஷமா உடனே சாங்ஷன் பண்ணுவேன். நம்ம ஒருத்தர் கோபமா இருக்கும்போது நம்ம போய் கேட்டோம் அப்படின்னா அவர் என்ன பண்ண, சரி பார்க்கலாம்ப்பா, பூப்பா வாப்பா அப்படின்னு. ஆனா பெருமாள் சந்தோஷமா ஆனந்தமா இருக்கு. அப்ப நம்ம கோரிக்கையெல்லாம் அவன் கிட்ட சேவிச்சு பெருமாள் இதெல்லாம் பூர்த்தி பண்ணணும்ப்பா அப்படின்ட்டு பெருமாள் கிட்ட நம்ம வேண்டிட்டு எல்லாத்தையும் அவங்க கிட்ட விட்டுட்டு நம்ம நிம்மதியா ஆட்சிக்கு போயிட்டு நாளைய தினம் காலையில 8 மணிக்கு இப்ப பெருமாளை சயனாதிவாசம் பண்ணிடுறோம். காத்தால 8 மணிக்கு பெருமாள் கோபூஜை நித்தியம் பண்ணணும்னு இருக்கு சாஸ்திரத்துல. ஆனா அது நம்ம இந்த மாதிரி விசேஷ நாள்ல வச்சுக்கிறது. அதான் நாளைய தினம் பசுமாடு கண்ணுக்குட்டிக்கு கோபூஜையுடன் அந்த 4வது காலம் தொடங்கி அங்க ஹோமங்கள் தொடர்ந்து இங்க விஸ்வரூபம் 8 மணிக்கு எல்லாரும் எல்லாம் விஸ்வரூபத்தை தரிசனம் பண்ணலாம். சயனாதிவாசத்தை வச்ச பிரசாதத்தை நாளைக்கு கத்தல விநியோகம் பண்ணுவோம். அதெல்லாம் முடிஞ்சோடனே நாளைக்கு காத்தால விஸ்வரூப தரிசனம் தொடர்ந்து 4வது கால யாக பூஜைகள், மகா பூர்ணாவதி, கடம் புறப்பாடு ஆகி மகா சம்ரோக்ஷணம் நடைபெறும். இன்னைக்கு வராதவாகிக்கலாம் சொல்லி நாளைக்கும் எல்லாரும் கூடியிருந்து அந்த கோவிந்தனை கொண்டாட போறோம். இப்போ விசேஷமா கல்புராட்சி பண்ணுவான். கல்புராட்சி ஆனோன பெருமாள் அதாவது ஒரு கும்பாபிஷேகம்னா ஒரு கதம்ப பூ மாதிரி அதை நிறைய அழகழகா வச்சு கட்டினாதான் அது பரிமளிக்கும், நல்லா இருக்கும். அது மாதிரி எல்லாம் வேணும். கும்பாபிஷேகம்னா வேதம் வேணும், திவ்ய பிரபந்தம் வேணும், நல்ல அர்ச்சக பெருமக்கள் வேணும். ஒருத்தர் ஒரு திவ்ய தேச அர்ச்சகாலாம் வந்திருக்கா.
காஞ்சிபுரம், திருநின்றவூர், அது மாதிரி திருவள்ளூர், அது மாதிரி அந்த அர்ச்சகாலாம் வந்திருக்கா. அந்த அர்ச்சகாலுடைய கைங்கரியம், உங்க கோவில் அர்ச்சகர் பட்டாபிசாமி, அது மாதிரி எல்லாரும் இருக்கா. நல்ல அர்ச்சகர், அகோபில அர்ச்சகர் வந்திருக்க, எல்லா அர்ச்சகாலும் இருக்கா. அது மாதிரி பக்தாளுடைய உங்களுடைய ஈடுபாடு, அது மாதிரி பெருமாளுக்கு வந்து இந்த கும்பாபிஷேகத்தில் ரொம்ப விசேஷம் வந்து அந்த நாதஸ்வரம் தான். மற்ற இடத்துல வந்து ஏதோ நாதஸ்வரம் வச்சா போறோம். ஆனால் கும்பாபிஷேகத்தில் வந்து நல்ல இசையை வந்து பெருமாள் வந்து ரசிச்சு கேட்கணும். இப்ப தளர்ந்தோட அவ ஒரு இசையா வாசிக்க ஒரு உபச்சாரங்களாக ஒரு பழங்கள் ஒரு பக்ஷங்களாக நைவேத்தியம் பண்ணி கடைசியா கல்புரா